இப்போ உமனுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொசைட்டியோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால அவங்களோட டிப்ரெஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சொசைட்டி நிறைய வைக்குது. ஒரு அக்கா, தங்கச்சி, ஒய்ஃபு, அம்மா, ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் ஒரு பிரச்சனையா? அப்போ இதை நம்ம சரியாக்கிட்டா இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பண்ணின ஒரு நிறைய ஸ்டடீஸ்ல எல்லாம் பார்த்தா கம்பேரிட்டிவ்லி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸோடவும் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதுன்றது கொஞ்சம் அதிகமாகவே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த சொசைட்டி வைக்கிற இந்த ப்ரெஷர் மட்டும்தான் பெண்கள்ல டிப்ரெஷன் வர்றதுக்குண்டான நிறைய காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமா தானே இருக்கணும். இவ்வளோ இருக்கு. அந்த மாதிரியான நாட்டிலையுமே கூட பெண்கள்ல கிட்டத்தட்ட 1.25% ஆண்களை விட டிப்ரெஷன் வரதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஐடியலி அது நடக்கக்கூடாது இல்லையா? அது இன்னமும் நடக்குதுன்னா அது ஒன்னும் சரி பண்ணிட்டா நம்ம இது மொத்தத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறது தப்பு.